இட்ஸ் ஃப்ரைடே ஈவினிங் அண்ட் அன்னைக்கு வந்துட்டு வரலட்சுமி பூஜை. ஸோ அன்னைக்கு வந்து பிரசாதம் வந்துட்டு சக்கரை பொங்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சரிசி வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு வெல்லம் வந்து 1 1/2 கப் எடுத்திருக்கேன். ஸோ அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி எடுத்துட்டேன். ஸோ தூசி ஏதாவது இருந்ததுன்னா வந்துடும். ஸோ இப்போ சாதமும் ரெடி ஆயிடுச்சு. வெல்லத்தை அதில் ஆட் பண்ணிவிட்டு நெய் ஊற்றி முந்திரி திராட்சை போட்டு வறுத்து அதில் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ சக்கரை பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பூஜை வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ சாமி படத்துக்கு எல்லாமே பூ வச்சுட்டேன். தென் வந்து சாம்பிராணிலாம் பொருத்தி வச்சுட்டு விளக்கும் ஏற்றிட்டேன். ஏற்றிட்டு அன்றைக்கி சூப்பராக பூஜைலாம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டோம். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி வரலட்சுமி விரதத்துக்கு வந்து ஒரு வீட்டில் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே கிளம்பணும்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டில் பூஜை வேலைலாம் முடிச்சுட்டு அங்கே கிளம்பியாச்சு. ஸோ போகிற வழியில் கோயிலுக்கும் போயிட்டு தென் வந்துட்டு அவங்க வீட்டுக்கும் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதும் அம்மன்லாம் பார்த்துட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு அங்கே வந்து சிண்டுக்கு வளையல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவள் போட்டுட்டு ஜாலியாக இருந்தா. ஸோ அங்கே எல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு தென் சந்தைக்கும் போயிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.